உலகெங்கும் நிறைந்திருக்கும் தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் எமது மனமார்ந்த வணக்கம். நான் உங்கள் ஜோதிடர் அந்தியூர் சுதாகர், பாரம்பரிய முறை ஜோதிட ஆராய்ச்சியாளர். இன்று நாம் காணக்கூடிய தமிழ் வருடப்பிறப்பு, இந்த விசுவாவிசு வருடம் வரக்கூடிய சித்திரை மாதம் 1ஆம் தேதி திங்கட்கிழமை என்று பிறக்கப் போகுது. இந்த காலகட்டங்கள் பார்த்திங்கன்னா 2025 4வது மாதம் ஏப்ரல் மாதம் 14ஆம் தேதி மேஷ லக்னத்தில் பிறக்கக்கூடிய இந்த வருடம் கடகராசிக்கு, கடகராசி ரொம்ப கஷ்டங்களை கடந்துட்டீங்க, ரொம்ப மன உளைச்சலை கடந்துட்டீங்க. இந்த நிலை எதிரிக்கு கூட இருக்கக்கூடாது அப்படின்னு நினச்சி வாழ்க்கையில் சாதிக்கணுன்ற லட்சியம் அல்ல, வைராகியம் உங்களுக்குள்ளே இருக்குது. அந்த வைராகியத்திற்கு ஒரு வாய்ப்பு கிடைக்குமான்னு நினச்சிங்க இல்லையா, அது இந்த வருடம் முழுவதும் உங்களுக்கு இருக்குது. 100% உங்கள் லைஃப்பில் மாபெரும் திருப்பங்கள் உருவாக போகுது. அந்த மாபெரும் திருப்பங்களில் குறிப்பாக இந்த வருடத்தில் ஒரு புறம் குரு பயிற்சி இருக்குது, ஆல்ரெடி சனி பயிற்சி ஆயிடுச்சு, ராகு கேது பயிற்சிகள் உண்டு, இது இல்லாமல் மாத கோள்களினுடைய நிலை. அப்போ இந்த நிலைகள் எல்லாமே உங்களுக்கு எப்பேற்பட்ட பலனை அளிக்க போகுதுன்றதை தெளிவாக விவரமாக நம்ம பார்க்கலாம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷனை கொடுத்துக்கோங்க. அப்போ தான் அடுத்தடுத்த காணொலிகள் உங்களை உடனடியாக வந்து அடையும். கடகராசி அன்பர்களே, மன திடமும் தன்னம்பிக்கையும் நீங்கப்பட்ட கஷ்டம் வேறு யார் பட்டு இருந்தாலும் இந்நேரம் லைஃபே அவ்வளோதான், நம்ம எதையும் பண்ண முடியாது, அவ்வளோதான் நம்ம லைஃப்பில் அப்படின்னு நினைக்கக்கூடிய அளவுக்கு மனசை விட்டு உடஞ்சி போய் உட்காந்துருப்பாங்க. ஆனால் எவ்வளோ பாதிப்புகளை சந்திச்சிங்களோ அவ்வளோ வைராகியம் உங்களுக்கு உருவாக்கி ஒரு நல்ல இலக்கை நோக்கி பயணம் பண்ணணுன்ற லட்சியம் உங்களுக்குள்ளே இருக்குது. பாசத்துக்கு கட்டுப்பட்டவங்க, அன்புக்கு கட்டுப்பட்டவங்க, நம்பிட்டிங்கன்னா உயிரையும் கொடுப்பீங்க, நினச்சதை அவங்களுக்காக எதையும் செயல்படுத்தி முடித்து கொடுப்பீங்க. மற்றவங்களுடைய நலனை சார்ந்து என்ன தேவையோ அதை எல்லாத்தையும் பூர்த்தி செய்து கொடுப்பீங்க. நீங்கள் ஒரு இடத்துல இருக்கிறீங்கன்னா அங்கே எல்லா வித மேனேஜ்மெண்ட்டையும் நீங்களே பார்த்து முடிக்கிற அளவுக்கு ஒரு சாமர்த்தியசாலிகள் நீங்கள். அந்த லெவலுக்கு ஒரு ஆளுமை திறன் எல்லாமே உங்கள்கிட்ட உண்டு. அவ்வளோ உழைப்பாளிகள் நீங்கள், கடின உழைப்பாளிகள். உண்மையை சொல்லணுன்னா நீங்கள் உழைச்ச உழைப்புக்கெல்லாம் எவ்வளவோ நீங்கள் சாதிச்சிருக்கலாம். ஆனால் அந்த உழைப்பை கம்பேர் பண்ணால் வளர்ச்சி என்ன அப்படின்னு பார்த்தா, உண்மையிலேயே சொல்லணுன்னா உங்களோட குறைந்த எஃபர்ட் போட்டவங்க, ஏனோ தானோன்னு இறங்கி செஞ்சவங்களாம் இன்றைக்கி டாப் லெவலில் இருக்கிறாங்க. பட் பெரிய லெவலில் ரிஸ்க் எடுத்த நீங்கள் இன்றைக்கி எப்படி இருக்கிறீங்கன்னா, ஓப்பனாக சொல்கிறேன், உங்களுடைய திறமைக்குண்டான மேன்மைகள் இல்லாத அளவுக்கு பிளாக்காகி நிற்கிறீங்க. ஏதோ ஒன்று உங்களுடைய வளர்ச்சியை ஏதோ ஒரு விதத்தில் நீங்கள் எல்லாம் 99% பண்ணுறீங்க, கடைசி நேரத்தில் அப்படியே அது டவுன் ஆகுது. இதனால் போட்ட எஃபர்ட் வேஸ்ட்டு, நேரம் காலம் வந்த பாதையில் இவ்வளோ எல்லாமே நம்ம இழக்கிறது மட்டும் இல்லாமல் இதை நம்பி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி அதற்கு வாங்காத கடனுக்கு வட்டியை கட்டக்கூடிய நிலைமை, இது செய்யாத தப்புக்கு பாதிக்கப்படக்கூடிய ஒரு சூழல். இந்த மாதிரி பல்வேறு விதமான நெருக்கடிகளில் ஆளாயிருந்தீங்க. இந்த நெருக்கடியிலிருந்து ஒரு சக்ஸஸ்ஃபுல் உங்களுக்கு கிடைக்க போகுது. அது உங்கள் தொழில் ரீதியில் நீங்கள் பட்ட நஷ்டங்களையும் மற்றவங்களால் பட்ட துரோகங்களுக்கும் பதிலடி கொடுக்கக்கூடிய ஒரு நேரம் இது. கண்டிப்பாக இந்த வருடத்தில் முதல் ஆகக்கூடிய குரு பெயர்ச்சி உங்களுக்கு விரய குருவாக உங்களுக்கு பார்த்திங்கன்னா குரு பகவான் நிற்கிறார். பட் விரயஸ்தானத்தில் நிற்கிறதுனால சுப விரயங்கள் உங்களுக்கு உண்டு. குடும்பத்தில் சுபகாரியங்கள் நடக்கும். வீடோ பூமியோ வாங்கி அந்த சுப செலவுகள் செய்ய போகிறீங்க. அதுலேயும் குடும்ப ரீதியில் உங்களை சார்ந்து உங்களுடைய சகோதர சகோதரிகளோ, உங்களை சார்ந்து உங்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலோ, ஏன் உங்களுடைய வாழ்க்கையில் திருமணமாகக்கூடிய வயதில் இருக்கக்கூடிய கடகராசி அன்பர்கள் திருமணத்திற்கான முயற்சிகள் எடுத்து கடந்த அஷ்டம சனியில் எல்லாம் முயற்சி எடுத்து இதுதான் பொண்ணு இதுதான் மாப்பிள்ளைன்ட்டு எல்லாமே முடிகிற ஸ்டேஜுக்கு மனவர வரைக்கும் போகக்கூடிய நிலைமைக்கு ஆளாகி கடைசியில் அப்படியே ட்ராப் ஆகி தேவையில்லாத அவமானங்களை சந்திக்கக்கூடிய நிலைக்கெல்லாம் ஆளானவங்க இருக்கீங்க. அந்த பாதிப்புகளிலிருந்து மீண்டு வெளியில் வர முடியாத அளவுக்கு மன உளைச்சல். பட் அதையும் ஃபேஸ் பண்ணி ஒரு அருமையான லைஃப்
இதுக்கு தான் அது மிஸ் ஆச்சுன்ற அளவுக்கு எல்லாமே ஒரு நல்ல சக்ஸஸ்ஃபுல்லான வாய்ப்புகள் உங்களை தேடி வரும். அதனால் நிறைய மனநிறைவு அடைய போகிறீங்க. குடும்பத்தில் சகோதர சகோதரிகள் சார்ந்து இல்லை பெற்ற பிள்ளைகள் சார்ந்து திருமண முயற்சிகள் எடுத்து தடைகள் இருந்தாலும் அந்த தடைகள் நீங்கி சுபகாரியங்கள் குடும்பத்தில் நடக்கப் போகுது. அதுலேயும் குறிப்பாக சொல்லணும்னா கடகராசி அன்பர்களுக்கு வேலை சார்ந்த ரீதியில் மாபெரும் மாற்றங்கள் உண்டாகும். கடந்த காலகட்டங்களில் அஷ்டமச்சனியிலே தேவையில்லாத பிரச்சனைகள், அதனால் வேலையை இழக்கக்கூடிய நிலைமை, சிலரெல்லாம் வேலை விட்டு வெளியில் வந்து மீண்டும் தொழிலை தொடங்கலாமா இல்லை ஏதாவது வேலைக்கே போகலாமான்ற அளவுக்கெல்லாம் ரிஸ்க் எடுத்து அதுலேயும் எதிர்நீச்சல் போட்டு சமாளிச்சுக்கிட்டு இருக்கிறீங்க. கண்டிப்பாக சொல்கிறேன், பெரிய லெவலில் ஒரு திருப்பங்கள் உங்களுக்கு கிடைக்கும். திடீர் அதிர்ஷ்டமும் உங்களுக்கு நடக்கும். ஏன் இது இவ்வளோ ஸ்ட்ராங்காக சொல்கிறேன்னா, அதிர்ஷ்டம்ன்றது நம்ம இறங்கி செய்கிற தொழில் ஸ்பீட் ஆக்டிவேட் ஆனாலே அதுவே பெரிய அதிர்ஷ்டம் தான். நாம் செஞ்சிட்ருக்கிற வேலையில் ப்ரொமோஷன் கிடைச்சா அதை விட அதிர்ஷ்டம் வேறு எதுவுமே இல்லை. ஏன்னா கடகராசி அன்பர்கள் அரசு உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக ப்ரொமோஷன் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகும். டெம்பரவரியாக இருக்கிறவங்க பர்மனெண்ட் ஆகிடுவீங்க. நான் பரீட்சை எழுதிக்கிட்டு இருக்கிறேன், வீட்டிலிருந்து படித்து ஏதோ ஒரு விதத்தில் குரூப் 1 குரூப் 2 இந்த மாதிரி எவ்வளவோ முயற்சிகள் எடுக்கிறேன். சிலர் வந்து கலெக்டர் சார்ந்த ரீதியில் இருந்து IAS IPS வரைக்குமே எக்ஸாம் எழுதி முயற்சிகள் எடுத்து ஜஸ்ட் அரை மார்க் 1 மார்க் காரணமே இல்லாமல் மிஸ் ஆகிட்ருக்கும். இப்படி போகுமா அப்படின்ற வருத்தம். உங்களோட குறைந்த திறமை உடையவங்கள்லாம் சக்ஸஸ் ஆகி அடுத்த கட்டத்துக்கு போயிருப்பாங்க. பட் நீங்கள் கஷ்டப்படக்கூடிய நிலைமைகள்லாம் ஆளாயிருந்திருப்பீங்க. கவலைகள் வேண்டாம். இது எல்லாத்துக்குமே தீர்வாக அருமையான இந்த வருடத்தில் நீங்கள் எடுத்து வச்சு எதில் இறங்கி செயல்பட்டாலும் அது வெற்றி அடையக்கூடிய ஒரு நிலை கிடைக்கும். 100% நீங்கள் முயற்சி எடுத்து எழுதக்கூடிய பரீட்சை உங்களுக்கு 100% சக்ஸஸ்ஃபுல் அளிக்க போகுது. குறிப்பாக சொல்லணும்னா அரசியல் துறையில் கடகராசி அன்பர்களே, அரசியல் துறையில் அதிகபட்சமாக இருக்கிறவங்க கடகராசி அன்பர்கள் தான். ரொம்ப நாள் உழைப்பும் திறமையும் மேன்மையும் மற்றவங்களை வளர வைக்கக்கூடிய விதத்தில் தான் இருந்தது. இதற்கு மேல் நீங்கள் வளர போகிறீங்க. உங்களுக்கு சில வாய்ப்புகள் தேடி வரும், அது பயன்படுத்த போகிறீங்க. அந்த புது முயற்சிகள் பெரிய லெவலில் சக்ஸஸ்ஃபுல் அளிக்கும். குறிப்பாக சொல்லணும்னா கடகராசி அன்பர்களுக்கு ஆரோக்கிய ரீதியில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் நீங்கும். சிலருக்கு உண்மையை சொல்லணும்னா கழுத்துக்கு கீழே ஷோல்டர் பெயின் ப்ளஸ் டிஸ்க்கு, அதாவது பேக் முதுகுத்தண்டில் டிஸ்க்கு பிரச்சனை, சிலருக்கு அப்படியே ஃப்ரண்ட்டில் வயிறு சார்ந்த பாதிப்புகள், அடிவயிறு வரைக்குமே பிரச்சனைகள் தரக்கூடிய அளவுக்கெல்லாம் சிக்கல்கள். பெண்களுக்கு குறிப்பாக ஆண்களுக்கும் சொல்லணும்னா முட்டி இடுப்பு குதிகால் வரைக்கும் பிரச்சனைகள் கொடுத்துருக்கோம். இது வாத சம்மந்தப்பட்ட பாதிப்புகள். இதுக்கு என்ன ட்ரீட்மெண்ட் எடுத்தாலும் ஒரு ரிசல்ட் இல்லைன்னு நினச்சி வருத்தத்தில் இருந்திருப்பீங்க. கண்டிப்பாக இது சிலருக்கு ஆட்டோமேட்டிக்காகவே நீங்கக்கூடிய வாய்ப்புகள் பிறக்கும். சிலருக்கு அதற்குரிய ட்ரீட்மெண்ட் சக்ஸஸ்ஃபுல் அடையும். மொத்தத்தில் கடகராசி அன்பர்களுக்கு இது ஒரு பொற்காலமாக உங்களுக்கு அமைய போகுது. அது மட்டுமல்ல, உங்களுடைய வாழ்க்கையில் கடந்த காலகட்டங்களில் வாங்கிய சொத்துக்களில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீரப்போகுது. அந்த பிரச்சனைகள் தீர்றது மட்டும் இல்லாமல் நீங்கள் நிறைய பிரச்சனைகளை சந்தித்து இதை வித்தாவது நம்ம நாணய நம்பிக்கையை காப்பாற்றலாம் அப்படின்ற அளவுக்கு நிறைய முயற்சி எடுத்து அதுவும் விற்க முடியாமல், கொடுத்த வாக்கை காப்பாற்ற முடியாமல் நிறைய இக்கட்டான நிலைமையிலலாம் நின்று இருந்திருப்பீங்க. இது எல்லாத்துக்குமே ஒரு தீர்வுகள் பிறக்கும். 100% பிரச்சனைகள் தீரும். கடன் பிரச்சனையிலிருந்து மீண்டு வெளியில் வரக்கூடிய காலமாக இந்த வருடம் இருக்க போகுது. அதுலேயும் குறிப்பாக சொல்லணும்னா கணவன் மனைவி குடும்ப ரீதியில் பல்வேறு விதமான பிரச்சனைகளை சந்திச்சிட்டீங்க. நீங்கள் குடும்பத்தில் எவ்வளோ தான் கஷ்டப்பட்டுட்டு வெளியில் போய் கஷ்டப்பட்டுட்டு தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடிய அளவுக்கு ரிஸ்க் எடுத்து எல்லாத்தையும் பண்ணாலும் குடும்பத்தில் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இல்லை. உங்கள் விரலை உங்கள் கண்ணை குத்துற அளவுக்கு குடும்ப ரீதியில் சில பாதிப்புகள், சில குழப்பங்கள். ஒரே வீட்டில் இருந்துக்கிட்டு ஏதோ ரொம்ப தூரமாக ஒருத்தருக்கு ஒருத்தர் ஆகாத, பேசாமல், முகங்காட்டி மனசார பேச முடியாத அளவுக்கெல்லாம் சில குழப்பத்தோடு நிற்கக்கூடிய ஒரு சூழல். இதெல்லாம் மாறுமா, இந்த சூழல் உங்களை விட்டு விலகுமா அப்படின்னு நினச்சி வேதனையில் இருக்கக்கூடியவங்களுக்கு கண்டிப்பாக அதெல்லாம் மாறி ஒரு மாற்றங்கள் பிறக்கும். குறிப்பாக சொல்லணும்னா உங்களுடைய வாழ்க்கையில் நடக்க வேண்டிய நல்ல காரியங்கள் இந்த வருடத்தில் நடக்கப் போகுது. அதுலேயும் வீடு கட்டக்கூடிய வாய்ப்புகளும் பூமி வாங்கக்கூடிய அமைவுகளும் உண்டாகும். இதில் குறிப்பாக சொல்லணும்னா வண்டி வாகனங்கள் ரொம்ப நாளாக வாங்கணும்னு நினச்சவங்க ஆல்ரெடி இப்போ நான் இதுக்கு முன்னாடியே இப்போது ஜஸ்ட் இந்த 1 மாதம் 2 மாதத்தில் வாங்கியிருப்பீங்க. வரக்கூடிய இந்த காலகட்டங்களில் வாங்க முடியாதவங்க வாங்க போகிறீங்க. ஒரு நல்ல ஒரு ரிசல்ட்டை சந்திப்பீங்க. குறிப்பாக சொல்லணும்னா
டிரான்ஸ்போர்ட் சம்மந்தப்பட்ட தொழிலில் இருந்தவங்க நிறைய பிரச்சனைகளை சந்திச்சிட்டீங்க. வண்டி வாகனங்கள் சார்ந்த துறைகளில் நிறைய இழப்புகள், நிறைய நஷ்டங்கள், எதெடுத்தாலும் நஷ்டம், அவ்வளோதான், எல்லாம் முடிச்சுட்டு நாம் ஏதாவது வேலைக்கு போயிடலாமன்ற அளவுக்கெல்லாம் குழப்பங்களை சந்திச்சிருப்பீங்க. கண்டிப்பாக உங்களுக்கு எல்லாம் வரக்கூடிய இந்த காலகட்டங்களில் இந்த வருடத்தில் ரீஎன்ட்ரி கிடைக்க போகுது. பெரிய லெவலில் இந்த வருடப்பிறப்பு இந்த வருடம் முழுவதும் பெரிய சக்ஸஸ்ஃபுல் உங்களுக்கு உண்டாக்க போகுது. குறிப்பாக சினிஃபீல்டு, சினிமா துறையில், அதுலேயும் குறிப்பாக இந்த ஹோட்டல் உணவகம் சார்ந்த துறையில் இருந்தவங்கெல்லாம் நிறைய நம்ம எப்படி இது மெயின்டைன் பண்ணுறது, விட்டுட்டு வெளியில் போகவும் முடியல, கண்டினியூ பண்ண முடியலன்ற அளவுக்கு எல்லாமே பிரச்சனைகளை சந்திச்சிருப்பீங்க. கண்டிப்பாக ஒரு நல்ல ரிசல்ட் கிடைக்கும், நல்ல ஒரு வளர்ச்சி உங்களுக்கு உண்டாக போகும். இந்த காலகட்டங்களில் ஒரு சிறந்த சக்ஸஸ்ஃபுல் உங்களுக்கு கிடைக்கும். அதுலேயும் தான் பெற்ற பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் பார்த்து திருமணம் செய்து இன்றைக்கி அந்த திருமணமே பிரச்சனையாக மாறி நிற்கக்கூடிய நிலைமைக்கெல்லாம் ஆளாயிருப்பீங்க. குடும்பத்தில் செய்த சுபகாரியமே இன்றைக்கி பெரிய தலைவலியாயிடுச்சுன்ற ஒரு வருத்தம், அந்த வருத்தத்திலிருந்து மீண்டு வெளியில் வரக்கூடிய ஒரு வாய்ப்புகள். ஏன்னா கடகராசி அன்பர்கள் திருமணமாகி கொஞ்ச நாள்லேயே காரணமே இல்லாமல் டைவர்ஸ் வரைக்கும் போகக்கூடிய நிலைமை. இது எப்படி சரி பண்ணுறது, எப்படி மீண்டு வர்றதுன்னு தெரியாமல் ஒரு மன அழுத்தத்தில் இருக்கக்கூடிய உங்களுக்கு கண்டிப்பாக மீண்டும் உங்களுக்கு இந்த வாய்ப்புகள் உங்களுக்கு கை கொடுத்து ஒரு நல்ல பிரச்சனைகள் சால்வ் ஆகி நல்ல மேன்மை அடைய போகிறீங்க. அதற்குரிய வழிகள் பிறக்கும். சொத்து தகராறு, டாக்குமெண்ட் சார்ந்த பிரச்சனைகள் நீங்கக்கூடிய ஒரு காலமாக இது இருக்கும். நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண பூமி மேலே இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி அந்த இன்வெஸ்ட்மெண்ட் தனக்கு கை கொடுக்கலையன்ற ஒரு வருத்தம் உங்களுக்கு. இன்னும் சிலர் பிஸ்னஸ் ரீதியில் தொழில் சார்ந்து சில முதலீடு போட்டது அது ஒரு விலைக்கு வராமல் அது அப்படியே கிடக்குது. இங்கே நமக்கு எப்படி இதெல்லாம் ஃபேஸ் பண்ணுறதுன்ற குழப்பத்தில் இருந்தவங்களுக்கு இது எல்லாமே கை கொடுக்க ஆரம்பிச்சிடும். பெரிய லெவலில் சக்ஸஸ்ஃபுல் அடையக்கூடிய ஒரு நிலைகள் உருவாகிடும். ஆக கடகராசி அன்பர்களுக்கு இந்த காலகட்டங்களில் புத்திரபாகியம் இல்லாதவங்களுக்கு புத்திரபாகியம் கிடைக்க போகுது. தந்தைக்கும் மகனுக்கும் பிள்ளைகளுக்கும் பெற்றோர்களுக்கு இருக்கக்கூடிய உறவு முறையில் இருந்த பிளவுகள் நீங்கி ஒரு நல்ல ஒற்றுமையான நிலை உண்டாக போகுது. மொத்தத்தில் உங்களுக்குரிய ஒரு காலமாக இது இருக்க போகுது. முயற்சிகளை ஸ்ட்ராங்காக இறங்குங்க. மற்றவர்களை எந்த ஒரு விஷயத்திலையும் மற்றவர்களை முழுசாக நம்பி இறங்கி செயல்பட்டுறாதீங்க, அது பெரிய சிக்கலில் போய் முடிஞ்சிடும். நம்புங்க, பட் உங்களுடைய பார்வை அங்கே இருக்கணும். அது சார்ந்து ஒவ்வொரு வேலைப்பாடுகளையும் செய்யுங்க. பெரிய லெவலில் ஒரு சக்ஸஸ்ஃபுல் அடைய போகிறீங்க. ஆக கடகராசி என்பர்களே, நான் சொன்ன பலன்கள் எல்லாம் கோச்சார ரீதியில் சொல்லியிருக்கேன். ஜனன ஜாதகமும் திசா புத்தியும் சர்வாஷ்ட வர்க்க பரல்கள் பொறுத்தே இங்கே பலன்கள் மாறுபடும். இந்த அஷ்டவர்க்க பரல்கள் 4க்கு கீழே வந்துருச்சுன்னா டோட்டல் டவுன் ஆகிடும். அதே 4க்கு மேலே போயிடுச்சுன்னா டாப் லெவலில் தூக்கி விட்டுரும். பெரிய லெவலில் ஜாக்பாட் அடித்த மாதிரி. அப்படி ஒரு சர்வாஷ்ட வர்க்க பரல்களில் விஷயம் இருக்குது, உங்களுக்கு நடக்கிற திசா புத்திகளில் விஷயம் இருக்குது. அதனால் ஜனன ஜாதகத்தை பார்த்து ஒரு முடிவெடுங்க, அது ரொம்ப நல்லதாக இருக்கும். பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா கீழே இருக்கக்கூடிய கான்டாக்ட் நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்து வாட்ஸ்அப் மூலமாக ஜாதகத்தை அனுப்பி தெளிவாக விவரமாக கேட்டு தெரிஞ்சுக்கிங்க. அதை சார்ந்த முயற்சிகளும் முடிவுகளும் எடுத்தீங்கன்னா பெரிய லெவலில் ஒரு மேன்மைகள் அடைவீங்க. ஆக கடகராசி அன்பர்களின் வாழ்க்கை வளமாக அமைந்திட எமது மனமார்ந்த வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். மீண்டும் சந்திக்கலாம்.